கேட்கலாம் தெரியுமா? வெட்டுப்பட்டவன் இவன் வீட்டுல தம்பியா அண்ணனா வரதான் அப்படி கேட்பானா? இந்த கேள்வியை இதே கேள்விய அவனுக்கு வெட்டு விழும் போதோ இல்லைன்னா அவன் வீட்டுல அண்ணன் தம்பிக்கு வெட்டு விழும் போதோ இப்படி கேட்பானா? அந்த பையன் வாயே அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னே. நீ ரீல்ஸ் போடுற அவன் பக்கத்துல நான் இருக்கேன் சார், கையை உங்க மேல வாங்குறீங்க, நீ எங்க மேல கை வாங்குறீங்க, டக்குன்னு தடுப்போம். அதான் ரிஃப்ளெக்ஸ் தானே தானே. ஆமா ஆமா. நான் அது இப்படி அந்த அது ரெண்டாவது, எப்படா என்ன அடிக்கலான்றது ரெண்டாவது சார். நீங்க அடிக்க வரும்போது அப்படி தடுக்கணும்ல, அதானே மனித இயல்பு. அவனு அந்த அந்த அளவுக்கு கூட அவன் இல்லாம ரொம்ப பாவமா உட்காந்து எவ்வளவு பாவம், பேசவே இல்லை சார். அவன் ஏதாவது திருப்பி ஒண்ணு ரெண்டு அடியாரு அடிச்சு அரைஞ்சு இல்ல என்னத்தையா கொண்டு எரிஞ்சு அப்படி வெட்டு சரி மாறி மாறி தள்ளு முள்ளு சாரி ஒரு கைகலப்பு ஆயிருக்கும் ரைட்டு ஏத்துக்கிறேன். அவன் சார் அவன் பேச தெரியாது, பேச முடியல, ஏன்னா மொழி ஒன்றும் புரியாது. ரெண்டாவது அவன் அவ்வளவு தைரியமானவன் இல்ல, ஏன்னா அவன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தவன். இதே நீ அவன் ஊர்ல போய் பண்ணிடுவே, நீ அவன் ஊர்ல பண்ணிடுவேன், அவன் ஊர்ல எரிச்சுடுவானு சார், அவ்வளவுதானே. ஓட விட்டு அப்படி எரிப்பானு. நீ இந்த ஊர்ல அவன் வந்துட்டான் தனியா வந்துட்டான் பண்ற, நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஊருக்காரன் அந்த ஊர்ல மாட்டானா என்ன ஆகும்?